வணக்கம். இன்றைய ஜெப வேளையில் நாம் கல்லூரி மாணவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கப் போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்காக. கிட்டத்தட்ட 80 லட்சம் மாணவர்கள் இருக்கலாம் என்று நம்ம கணக்கிடலாம் பாருங்கள். இவர்களுக்காக, இவர்களுடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். இவர்கள் பார்த்திங்கன்னா, இவர்கள் தான் அடுத்த தலைமுறை தலைவர்கள் சொல்லலாம் இல்லைங்களா. இவர்களை நம்பி தான் கிட்டத்தட்ட நம்முடைய தேசமே இருக்குது. ஸோ அவர்களுடைய நலனுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இவங்க ஏறெடுக்கிற பிரச்சனைகள் அப்படின்னா நாம் அறிந்திருக்கிறபடி அகைன் காலேஜஸில் இருக்கிற அந்த ட்ரக்ஸ் சர்க்குலேஷன், போதைப் பொருட்கள்னால் அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு சூழல், அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் மற்றும் எல்லாவற்றுக்கு மேலே தேவனை விட்டு தூரமாகிற, தேவனை விட்டு விலகுகிற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். பிசாசு பலவிதமான காரியங்களை காண்பித்து பிள்ளைகளை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி அவங்கள வழிவிலகச் செய்து வாழ்க்கையை சீரழிக்கிறத பார்க்கிறோம். ஸோ அதிலிருந்து விடுபட்டு அவங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கலாம். ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன், அதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டே இவர்களுக்காக ஜெபிக்கலாம். சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த பருவத்தில், இந்த கல்லூரி பருவத்தில் கர்த்தர் நல்லவருங்கிறத அவங்க ருசித்து பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ரீதியில் மாற்றப்படும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். அடுத்தது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தானே. ஏன்னா இப்போ அசுத்தத்திற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்கிறதுனால எப்படி சுத்தமாக இருக்க முடியும்னா தேவனுடைய வார்த்தை தான் அதுக்கு ஒரே வழியாக இருக்குது. இதை நினைவு கூர்ந்து நாம் நம்மளுடைய மாநிலத்தில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் சுவாமி. இப்பொழுது கூட உங்களுடைய சமூகத்திலே கிட்டே சேர்ந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த துதிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. சர்வத்தையும் அடைத்த தேவனே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிருக்கிற அதற்காக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படி நாமத்தை உயர்த்திகிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, கல்லூரி மாணவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இருக்கிற 80 லட்சம் மாணவர்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. ஒரு புதிய ஒரு சுதந்திரத்தோடு, பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தனியாக இருக்கிற ஒரு சூழல் அப்பா, வழி விலகி போவதற்கான நிறைய வாய்ப்புள்ளவர்களுக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் எல்லா பிள்ளைகளும் உன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. நிறைய அவர்களுக்கு தகப்பனாக இருந்து, வழிகாட்டியாக இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போ குறிப்பாக இந்த கல்லூரியில் கர்த்தாவை ஏற்படுகிற தடைகள், சிக்கல்கள், அப்போ அதிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். இப்போ போதைப் பொருட்கள்னால் கர்த்தாவே அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போகாதபடிக்கு, தகாத காரியங்களில் கர்த்தாவை ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு, தேவனே பாவ செயல்களில் கர்த்தாவை ஈடுபட்டு வாழ்க்கை எழுந்து போகாதபடிக்கு நீர் தாமே அவளை பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி. உங்களுடைய வசனத்தை விசேஷமாக அவளை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ள, அவர்கள் பற்றி பிடித்துக்கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க தேவனே. அந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய வழியை கர்த்தாவே சுத்தப்படுத்தி கொள்ள அந்த ஒரு ஏதுவை ஏற்படுத்தி விடுங்க சுவாமி. தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே, படிக்கிற காலங்களில் கர்த்தாவே நல்லபடியாக கவனத்தோடு படித்து ஞானத்தில் வளர்ந்து அப்பா அவங்க அநேக வேலை வாய்ப்புகளை உண்டாக்குற ரீதியில் அவங்களை எக்யூப் பண்ண தேவனே நீர் தாமே உதவி செய்யுங்க. நல்ல ஆசிரியர் மக்களை கொடுங்க சுவாமி. நல்ல விஷன் கொடுக்குற, நல்ல மோட்டிவேட் பண்ணுற நல்ல டீச்சர்ஸை, நல்ல லெக்சரர்ஸை கர்த்தாவே நீர் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க சுவாமி. நல்ல தரிசனத்தோடு அவங்க கல்லூரியில் இருக்கிற அந்த 3-4 ஆண்டுகள் தரிசனத்தோடு படித்து கர்த்தாவே முன்னேறி செல்ல அநேகருக்கு கர்த்தாவே ஆசீர்வாதமாக இருக்க அப்படிப்பட்ட ரீதியில் கர்த்தாவே அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க உதவி செய்யுங்கப்பா. தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போ இவர்கள் கர்த்தாவே வருகிற ஆண்டுகள் நல்ல தலைவர்களாக, பெரிய பெரிய லீடர்ஸாக வருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு விதை அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படட்டும். இது மாத்திரம் கர்த்தாவே நல்ல சிவில் சர்வீஸ்லாம் எழுதுவதற்கு கர்த்தாவே நல்ல பியூரோக்ராட்ஸ் ஆவதற்கான ஒரு ஆசை, விருப்பம் அவர்களுக்கு உண்டாகட்டும். தேவனே, இவர்களை கொண்டு நீர் வருங்கால தேசத்தை கட்டப்போகிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தேங்க்யூ லார்ட். விசேஷமாக கர்த்தாவே, இவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களும் இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, நீர் தாமே இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பிள்ளைகளை கர்த்தாவை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு உங்களுடைய ஊழியக்காரர்கள் நல்ல ஞானத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க சுவாமி. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே ஒவ்வொரு காலேஜும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. ஒவ்வொரு காலேஜும் கர்த்தாவே ஒரு முன்னேற்றத்திற்கான இடமாக செயல்பட கர்த்தாவே நீர் தாமே வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அதுக்கு தடையாக எல்லா காரியங்களும் கர்த்தாவே நீக்கி கொடுங்க சுவாமி. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தாவே பெரிய கலையை எதிர்பார்க்குறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தாவே உண்டு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் உண்மை அறிந்து கர்த்தாவே நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்வான திட்டங்களை நிறைவேற்ற தேவனே நீரே பாதுகாத்து வழிநடத்துங்க. பிதாசினுடைய எல்லா திட்டங்களும் கர்த்தாவே பொய்த்து போகட்டும். இப்போ நீர் அவர்களை தொட்டு கரம் பிடித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பெரிய காலையில் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.